இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 7ஆம் தேதி ஒரு வாரமா இந்த நாளுக்காகத்தான் உங்களை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். அன்புமிக்கவர்களே, நம்முடைய பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய இறப்பு மற்றும் அடக்கத்திற்கு பிறகு 9 நாள் நம்ம துக்கத்தை அனுசரித்திருக்கிறோம். இன்றைக்கு மே மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை கத்தோலிக்க திரு அவைக்கான புதிய மேய்ப்பரை, புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க சிஸ்டைன் சாப்பல் என்று சொல்லப்படுகிற அந்த சிஸ்டைன் தேவாலயத்தில் இன்றைக்கு கூட இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, பல்வேறு யூடியூப் சேனல்ல பல்வேறு செய்திகளை இந்த திருத்தந்தையினுடைய பாரம்பரியமான தேர்ந்தெடுக்கிற முறையை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய மன்னா உறவுகளுக்கு நான் தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். 7ஆம் தேதி காலையில 10 மணி அளவில் திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான ஒரு திருப்பலி ஒன்று வத்திக்கான் புனித பேதுரு பேராலயத்துல நடக்கும். இந்த பேராலயத்துல நடக்க போகிற இந்த திருப்பலியில பொதுமக்கள் கூட சேர்ந்து கொள்ளலாம். பிறகு இந்த கர்தினால்மார்கள் மொத்தமாக 133 பேர், இவர்கள் அனைவருமே வத்திக்கானுக்கு உள்ளே இருக்கிற புனித பவுல் ஆலயத்திற்கு சென்று தூய ஆவியானவருக்கான பாரம்பரிய அந்த பாடலை பாடுவார்கள். அதற்கு பிறகு 4:30 மணிக்கு முதல் கட்ட வாக்களிப்பு நடக்கும். அதாவது அந்த சிஸ்டைன் சாப்பல் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதி முற்றிலுமாக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு எந்தவித மொபைல் போன்கள் அல்லது சமூக வலைதளங்கள் மற்றும் கேமராக்கள் இல்லாத ஒரு ரகசியமான ஒரு இடமாக இருக்கும். அங்கே தான் இந்த 133 கர்தினால்மார்களும் ஒன்று சேர்வார்கள். தேவையில்லாத மற்ற பணியாளர்கள், கர்தினால்கள் அந்த சிஸ்டைன் தேவாலயத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அதற்கு பிறகு 7ஆம் தேதி மாலையே 4:30 மணிக்கு முதல் வாக்களிப்பு நடைபெறும். இருக்கிற 133 கர்தினால்மார்களும் ஒரு காகிதத்துல தான் அவர்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிற அந்த புதிய திருத்தந்தைக்கான பெயரை எழுதுவார்கள். ஒருவேளை 133 கர்தினால்களில் 89+1 90 வாக்குகளுக்கு மேல் பெற்றிருந்தால் அவரிடத்துல அவருடைய விருப்பத்தை கேட்பார்கள். அவருடைய விருப்பத்தை அவர் தெரிவித்தால் அதற்கு பிறகு அவர் திருத்தந்தையாக என்ன பெயர் எடுக்க விரும்புகிறார் என்று அவரிடத்திலே கேட்டு அவருக்கான திருத்தந்தைக்கான அந்த உடைகளை அவருக்கு அணிவித்து அந்த தெரிவு நடந்து முடிந்த உடனேயே அவர் ஏற்றுக்கொண்ட உடனேயே பெற்ற அந்த வாக்குகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு ரசாயனத்தை அதில் கலர்ந்து கோயில் மணியோடு வெண்புகை வந்தால் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்று அர்த்தம். ஒருவேளை அந்த மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால், ஒரு கர்தினாலுக்கு தேவையான அளவு வாக்குகள் கிடைக்கவில்லை என்றால் அந்த வாக்குகளை அவர்கள் இன்னொரு ரசாயனத்தை சேர்த்து கரும்புகையாக அதை எரித்து விடுவார்கள். கரும்புகை மட்டும் வந்தா திருத்தந்தை இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற அர்த்தம். வெண்புகையோடு கோயில் மணியும் ஒலித்தால் திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். அதற்கு பிறகுதான் அவரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவார்கள். ஆகவே 7ஆம் தேதி மாலையே ஒரு வாக்களிப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு வருகிற நாட்களில் காலையில 2 முறை, மாலை 2 முறை என்று ஒவ்வொரு நாளும் 4 முறை வாக்குகள் தொடர்ந்து நடைபெறும். ஆகவே புதிய திருத்தந்தை கத்தோலிக்க திரு அவைக்கு கிடைப்பதற்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற அல்லது நினைவு கூறுகிற புனிதரானவர் பெவர்லி நகரத்தினுடைய புனித யோவான். பிறந்தது இங்கிலாந்து தேசத்துல. ஆனால் மிக ஏழ்மையான ஒரு வாழ்வை இவர் தேர்ந்தெடுத்து புனித ஆசீர்வாதப்பருடைய துறவு மடத்துல சேர்ந்து ஒரு துறவியாகவும் குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு இவருடைய புனிதத்துவத்தை கண்டு இவரை பெவர்லி நகரத்தினுடைய ஆயராக உயர்த்துகிறார்கள். அன்புமிக்கவர்களே, சில காலம் ஆயர் பதவியில வகித்த இவர் பல சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறார். மக்களிடத்தை இறை வார்த்தையை போதிக்கிறார். ஏழ்மையுடனும் எளிமையுடனும் நடந்து கொள்கிறார். ஒரு காலகட்டத்துல எனக்கு இந்த ஆட்சி பொறுப்பு, இந்த அதிகாரம் தேவையில்லை என்று ஆயர் பொறுப்பை துறந்துவிட்டு மறுபடியும் துறவு மடத்திற்கு சென்று மிக எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்து புனிதத்துல வாழ்ந்து மரித்தார் இந்த பெவர்லி நகரத்தினுடைய புனித யோவான். அன்புமிக்கவர்களே, இந்த மே மாதம் டிரான்ஸ்பர் நேரம், அதாவது குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் மாற்று கிடைக்கிற ஒரு காலகட்டத்துல தான் இருக்கோம். இந்த நேரத்துல இந்த புனிதருடைய வாழ்வு நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்பது தூய ஆவியானவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய வெறுப்புகளை நம்ம வெளிப்படுத்தலாம். கடைசியில தூய ஆவியானவர் எந்த வழியை நமக்கு காண்பிக்கிறாரோ அந்த வழியில தான் இறைவனுடைய சித்தம் நமக்கு இருக்கிறது என்பதை
புரிந்து கொண்டு தூய ஆவியானவருடைய துணையோடு புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் நேற்றைய நற்செய்தி வாசகம். ஆணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு அல்லது எனது இரத்தத்தை குடிப்பவர்கள் இறப்பின் வாழ்வார்கள் என்கிற இந்த உலகத்தனமான அதிகாரங்களையும் செல்வங்களையும் விடுத்து நிலையான செல்வமாகிய இயேசுவை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தான் 3 நாட்களாக நற்செய்தி வாசகம் நமக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறது. அதுல ஒரு முத்தாய்ப்பாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல என்னுடைய தந்தை என்னிடம் ஒப்படைத்தவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, மனித வாழ்க்கையில ஒரு குருவாக இருந்தாலும், துறவியாக இருந்தாலும், கன்னியராக இருந்தாலும், பொதுநிலையினராக நம்ம இருந்தாலும் பல வேளைகளில நாம் உதாசீனப்படுத்தப்படுவதாக, புறக்கணிக்கப்படுவதாக, ஒதுக்கப்படுவதாக, கண்டுகொள்ளாமல் இருப்பதாக நம்முடைய உள்ளுணர்வு நமக்கு சொல்லி கொண்டே இருக்கும். உலகத்தினுடைய அங்கீகாரம், உலகத்தினுடைய பார்வை, உலகத்தினுடைய வெளிச்சம் நமக்கு கிடைச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணத்தை மனித பலவீனங்களால் சாத்தான் நமக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட நேரங்களில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் தந்தை என்னிடம் ஒப்படைத்தவர்களை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் அப்படி என்று. உறுதியான பலமான ஒரு வீரரை போல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இந்த மனித வாழ்க்கையில பாதுகாப்பாகவும் அதே நேரத்துல புனிதத்திலும் வழி நடந்திட உறுதியாக இருப்பதாகத்தான் இந்த வசனங்களை நான் புரிந்து கொள்கிறேன். ஆகவே நமது ஆண்டவர் இயேசுவின் பக்கம் நம்முடைய கண்களை திருப்பி நம்மை அவர் என்றும் புறம்பே தள்ளிவிட மாட்டார். அவருடைய கரங்களை நாம் பற்றி கொண்டால் பாதுகாப்போடு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற உறுதியோடு இறைவனிடத்துல ஒவ்வொரு நிமிடமும் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.